பிராச்சி எவ்வளவு தூரம் ஓடுவ சொல்ல. இன்னைக்கு வேண்டாம். இங்க பாரு, அதுக்கப்புறம் லேட் ஆயிடும். நான் தான் சொல்றேன்ல இன்னைக்கு வேண்டான்னு. நான் சொல்ற விஷயத்தை நீ மரியாதையா கேளு. என்ன செய்ய வேண்டியதை செய்ய விடு, போக வேண்டிய இடத்துக்கு போக விடு. நான் தூரமா போக விரும்புறேன். நான் போயிடுறேன். எல்லார்கிட்ட இருந்து, என்கிட்ட இருந்து, இங்க இருந்து. பிராச்சி நான் வந்து நீ இப்ப என்ன கேட்கணும்? இதுதானே? ரன்பீர் ரியாவை கல்யாணம் பண்ணிக்க போறான். என்னால அதை பார்க்க முடியாது. இல்ல இதை கேட்கணுமா? நான் ரன்பீரை உயிருக்கு உயிரா காதலிக்கிறேன்னு. அது உனக்கு ஆல்ரெடி தெரியும். அதை கேட்டு உனக்கு என்ன கிடைக்க போகுது சஹனா? ஆமா, நான் காதலிக்கிறேன். என் ரன்பீரை நான் உயிருக்கு உயிரா காதலிக்கிறேன். அவன் இன்னொருத்திக்கு சொந்தமாகிறத என்னால பார்க்க முடியாது. நான் எவ்வளவு மறக்க முயற்சி பண்ணாலும் என்னால ரன்பீரை காதலிக்காம இருக்க முடியல. எதுவுமே மாற போறதில்ல. நிறைய பேர் சொல்லுவாங்க, ஏதாவது ஒரு விஷயத்த நம்ம மனப்பூர்வமா நினைச்சா அது கண்டிப்பா கிடைச்சிருவாங்க. அது காதலியும் நடக்கும்ன்ற அவசியம் இல்ல. என்னோட ரன்பீர் ரியாவ எல்லாம் போய் வேண்டாம் சஹனா, என்ன போக விடு. என் மூச்சோட சேர்த்து என் இதய துடிப்பு அதிகமாகுது. இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தா நான் செத்து போயிருவேன். ஏற்கனவே இதயம் உடைஞ்சிருச்சு. அந்த இதய துடிப்பு நின்னுரும். ஆனா பிராச்சி நீ எங்க போவ? நான் கோயிலுக்கு போறேன். அந்த சாமியை கேட்க போறேன். என்னோட காதல் எனக்கு கொடுக்க முடியாதப்போ எதுக்காக அதை என் வாழ்க்கையில கொண்டு வரணும்? என் ரன்பீரை என்கிட்ட இருந்து பிரிக்கிறது அவரோட ஆசைன்னா எதுக்காக என்னோட சேர்த்தாரு? நான் போய் அந்த சாமி கிட்ட கேக்குறேன். கண்டிப்பா கேப்பேன். ரன்பீர் உன்கிட்ட என்ன சொன்னா? என்ன சொன்னானா? நீ அவன்கிட்ட எதுவும் சொல்லலையா? நான் பிராச்சியை பார்த்து பேசலான்னு தான் வந்தேன். ஆனா இப்ப அதுக்கு அவசியமே இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்ப எல்லாத்தையும் நானே கேட்டுட்டேன். இவனை வாட்ஸ்அகானா நாம இந்த வெட்டிங்கை ஸ்டாப் பண்ணணும். உடனே நிறுத்தணும். லெட்ஸ் கோ, கம் ஆன், என் கூட வா. இதுக்கப்புறம் என்னைக்கும் நான் உன் முன்னாடி வர மாட்டேன். நான் உன்னையும் பார்க்க மாட்டேன், நீ என்னையும் பார்க்க மாட்டேன். நான் இப்ப வந்துடுறேன். ஆரியன், நீ சீக்கிரமா ரன்பீர் கிட்ட போய் பிராச்சியோட எல்லா உண்மையை சொல்லிடு. ப்ளீஸ் போ. என்ன பண்றீங்க மாம்? கையை விடுங்க. இங்க இருந்து வா போலாம். நான் எங்கேயும் போக மாட்டேன். நான் இன்னைக்கு மட்டும் உண்மையை சொல்லனா எந்த காலத்திலும் நான் என்னையும் மன்னிக்க மாட்டேன். அப்புறம் ரெண்டு பேரோட வாழ்க்கை நாசமானதுக்கு நான் காரணமாயிட்டேன்ற குற்ற உணர்வு என்ன தினம் கொன்னுடும். நான் உண்மையை சொல்லலான்னு தான் நினைச்சேன். ஆனா அமைதியா இருந்தேன். நீ யார்கிட்ட எதுவும் சொல்லக்கூடாது. முதல்ல இங்க இருந்து கிளம்பு. ரன்பீர், பிராச்சி உன்னை உயிருக்கு உயிரா காதலிக்கிறா. She still loves you, bro. She still loves you. ரன்வீர் Dimpi, come fast. I'm waiting for you. சீக்கிரம் வந்து என்ன பாரு, ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு. வாங்குறல. நிறைய விஷயம் நடந்துருச்சு. கடைசியில இப்ப என் கனவு நிறைவேற போகுது. இரு, நான் உனக்கு கால் பண்றேன். ரன்பீர், என்னாச்சு? ஐயோ, ஓகே. உன்னால எப்படி இப்படி பண்ண முடிஞ்சது? நான் என்ன பண்ணேன்? யார் கூட இருக்க கூடாது, யார் கூட இருக்கணும்ன்ற உரிமை உனக்கு கொடுத்தது யாருன்னு அதை நீ முதல்ல சொல்லு. நீ என்ன பேசுற? எனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது. நீ சின்ன வயசுல இருந்து என்னோட ஃப்ரெண்ட். நீ மட்டும் சீஃபோட பொண்ணா இல்லன்னு வை. இதே இடத்துல வேற ஒரு பொண்ணு பிராச்சிக்கு துரோகம் பண்ணிருந்தாங்கன்னு வை. நான் அவளை அப்படியே கொன்னுடுவேன். ஆனா நீ ரியாவை போயிட்ட. நான் அப்படி பிராச்சிக்கு என்ன துரோகம் பண்ண சொல்லு. இப்போ உன்னோட நடிப்பு எதுவும் என்கிட்ட செல்லாது. ஓகே, எனக்கு எல்லாமே புரிஞ்சிருச்சு. நீ பிராச்சிய பிளாக்மெயில் பண்ணிருக்க. நீ அவளை என்கிட்ட இருந்து பிரிக்க பாத்திருக்க தானே? எல்லா இடத்துலயும், என் லைஃப்ல இருந்து எல்லா இடத்துலயும் அவளை என்கிட்ட இருந்து பிரிக்கணும்னு பாத்திருக்க. நீ ரியா எங்க ரெண்டு பேரையும் விலக்கி வைக்க முடியுமே தவிர ரெண்டு பேரையும் பிரிச்சு வைக்க முடியாது. அது புரிஞ்சுக்கோ. பிராச்சியை நினைச்சாலும் என்னை விட்டு பிரிய முடியாது. ரன்பீர், ப்ளீஸ் ஸ்டாப் இட். நான் அந்த மாதிரி எதுவும் பண்ணல. ப்ளீஸ் என்ன புரிஞ்சுக்கோ. நீ சொல்ல வரது ப்ளீஸ் ஒழுங்கா சொல்லு. நீ சொன்ன மாதிரிலாம் நான் எதுவுமே பண்ணல. நமக்கு இப்ப கல்யாணம் ஆக போகுது.
நான் உனக்கு மனைவியாக போறேன். நீ இப்ப என்ன பேசுற ரன்பீர்? மனைவியா? இதெல்லாம் ஆனதுக்கு அப்புறம் நான் உன்னை கல்யாணம் பண்ணி நினைக்கிறியா? நான் உன்னோட தப்பான எண்ணத்தை எல்லாத்தையும் இப்ப போக்கிடுறேன். இன்னும் சொல்ல போனா அந்த எண்ணம் இருக்குல்ல, அதை நான் இப்ப தூக்கி எரிய போறத நீயே இப்ப பாரு. தூக்கி எரிஞ்சிட்ட. என்ன பண்ற? இங்க பாரு ரியா, நான் யாரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேனோ அவ்வளவுதான் பண்ணிப்பேன். என்ன விடு. என்ன தேவையில்லாம கோவப்பட்டத ரன்பீர். அப்புறம் just don't make me angry, okay? Just என்ன பண்ணுவ நீ? உனக்கு பயங்கர கோவம் வந்தா என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவ சொல்லு. நீ ஒண்ணு புதுசா பண்ற ஆள் கிடையாது. ஏற்கனவே நீ என்ன நல்லா பண்ணணுமோ அதை எல்லாத்தையும் பண்ணி முடிச்சிட்ட. நீ 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 என்ன கொன்னுடுவியா? kill me now. வா கொன்னுடு. எதுக்கு யோசிக்கிற? உன்னால கொல்ல முடியும். எதுக்கு யோசிக்கிற? நான் இந்த மாதிரி பண்ண போறேன். நீ எனக்கு சொந்தமானவன், எனக்கானவன். நான் அப்படி பண்ண நீ மாட்டேன். சொல்ற பாரு எனக்காகன்னு, அதுதான் என்னால தாங்க முடியல. அது ரொம்ப தப்பா தெரியுது. புரியுதா? எந்த பொண்ணு தான் கூட பிறந்தவங்களையே கெடுக்கணும்னு நினைக்கிறாளோ அவளை நம்பி வர புது உறவை மதிப்பாளா என்ன? இந்த மாதிரி பேசாத ரன்பீர். just stop talking. நான் இந்த மாதிரி நீ வந்து நான் சொல்றது கேளு. நீ வந்து ஒரு தடவையாவது யோசிச்சிருக்கியா? சீஃபும் பிரக்யாண்டியும் வெறும் பிராச்சிக்கு மட்டும் அம்மா அப்பா கிடையாது. வெறுப்புல உன்னோட அம்மா அப்பான்றதையே நீ மறந்துட்ட. உன்னோட கண்ணு குருடாயிடுச்சு. யார் ஒருத்தங்க அவங்க அம்மா அப்பாக்கு இப்படிப்பட்ட துரோகம் பண்றாங்களோ அவங்கள நான் என் வாழ்க்கை ஃபுல்லா தொடர்ந்து வெறுப்பேன். நான் எப்பவுமே பிராச்சியை தான் காதலிப்ப, தொடர்ந்து காதலிச்சுட்டே இருப்பேன். இதை உன்னோட மண்டையில ஏத்திக்க. புரியுதா? ரன்பீர் ப்ளீஸ் நில்லு. ஸ்டாப். வேண்டாம். இல்ல ரன்பீர், நான் தெரியாம கோவத்துல ஏதோ பண்ணிட்ட. ப்ளீஸ் ரன்பீர், என்ன மன்னிச்சிரு ரன்பீர். ப்ளீஸ். இல்ல. ரன்பீர் ப்ளீஸ் டோன்ட் கோ. ப்ளீஸ் ரன்பீர். Stop it. ப்ளீஸ். Stop it. Don't go. Stop it. Be yourself. I'm sorry. I'm really sorry. Please, நீ அறிஞ்சதுனால மட்டும் நான் இங்க இருந்து போகல. ரன்பீர். நான் பிராச்சிக்காக மட்டும் தான் இங்க இருந்து போறேன். இப்போ பிராச்சி சிவன் கோயில்ல இருப்பா. அங்க நானும் பிராச்சியும் கல்யாணம் பண்ணிக்க போறோம். இந்த தடவை அவ வீட்டுக்குள்ள வரும்போது பிராச்சியா மட்டும் இல்ல, அவ மிஸ்ஸஸ் பிராச்சி கோலியா தான் வருவா. ரன்பீர், நான் இப்பவே இத பத்தி டாட் கிட்ட பேசி ஆகணும். ஹாய் பிரின்சஸ். இன்னும் 15 மினிட்ஸ்ல நான் உன் முன்னாடி இருப்பேன். டாட், ரன்பீர் கல்யாணம் வேண்டாம்னு சொல்லிட்டு பிராச்சியை பார்க்க போயிட்டான். அப்பா ப்ளீஸ் நீங்க ரன்பீரை கூட்டிட்டு வாங்கப்பா. ஒருவேளை நீங்க மட்டும் ரன்பீரை கூட்டிட்டு வரலன்னு வைங்க. என்னாச்சு? நீ நல்லா இருக்கல ரியா? ப்ளீஸ் டாட், தயவு செஞ்சு எனக்காக இத பண்ணுங்க. ப்ளீஸ் இத பண்ணுங்க டாட். ரியா இங்க பாரு, உனக்கு ஒண்ணும் ஆகாது. நான் இதோ வந்துட்டேன். கண்டிப்பா ரன்பீரை நான் உன்கிட்ட கூட்டிட்டு வருவேன் ஸ்வீட் ஹார்ட். ஜஸ்ட் வெயிட் ஃபார் மீ. ஐ வில் கால் யூ பேக். ஷூட். இந்த ரன்பீர் ஏன் போன் எடுக்க மாட்டேங்கிறா? ரன்பீர் ப்ளீஸ் லிசன் டு மீ. நான் சொல்றத ஒரு தடவையாவது கேட்டு போ. ரன்பீர் நில்லு. ரன்பீர் ஸ்டாப். ரன்பீர் ப்ளீஸ். ரன்பீர் இப்ப எங்க போயிட்டு இருக்க? ரியா, ரன்பீர் நில்லு. ரன்பீர் ப்ளீஸ். ரன்பீர் போகாத. ரன்பீர் நான் சொல்றத கேளு ப்ளீஸ். ரன்பீர் ப்ளீஸ் போகாத. ரியா, ரன்பீர் ப்ளீஸ் டோன்ட். ரன்பீர் எங்க போனா? ஆர் யூ ஓகே? என்னாச்சு? ரன்பீர் எங்க போறான்? அவன் பிராச்சி கிட்ட போயிட்டான். அவன் பிராச்சி கல்யாணம் பண்ணிக்க போறானோ. அவன் என்கிட்ட சொல்லிட்டான் அவன் பிராச்சி கல்யாணம் பண்ணிட்டு தான் வருவானோ. அவன் என்ன விட்டு போயிட்டான். ரன்பீர் அழாத ரியா. எனக்கு இப்படிலாம் நடக்குது. அட கடவுளே, நான் ஐயர்கிட்ட நேத்து மாதிரி இன்னைக்கு நடக்காதுன்னு சொன்னேன். ஆனாலும் நேத்து கல்யாணத்துல நடந்த மாதிரி இன்னைக்கு நடக்காதா என்ன? இருந்தாலும் அப்படியே நடக்க போகுது. நேத்து பிரக்யா இடத்துல தனுக்கு கல்யாணம் நடந்துச்சு. இன்னைக்கு ரியா இடத்துல பிராச்சி உட்காந்து கட்டிக்க போறா. நான் எப்பவுமே பிராச்சி என்கிட்ட இருந்து ரன்பீரை பிரிச்சிருவாளோன்னு பயந்து அவங்க ரெண்டு பேரையும் கடைசி வரைக்கும் சேர விடாம பிரிச்சு வைக்க எவ்வளவோ ட்ரை பண்ண. அப்பதான் நானும் ரன்பீரும் ஒன்னா சேர்ந்து வாழ முடியும், நிம்மதியா இருக்க முடியும் நினைச்சேன். ஆனா அவ எங்களை பிரிச்சுட்டா. சரி ஓகே. என்னாச்சு? நீங்க எல்லாரும் வெளியில என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பிரியா, நீ ஏன் அழுதுட்டு இருக்க? ரன்பீர் பிராச்சி கல்யாணம் பண்ணிக்க கிளம்பி போயிட்டான். அவன் பிராச்சியை காதலிக்க கூட இல்ல. பிராச்சி தன்னுடைய காதல் வழியில அவனை சிக்க வச்சா இவனும் அதை நம்பி போயிட்டான். ரன்பீர் என்ன கண்டிப்பா கல்யாணம் பண்ணிக்க போறதில்ல. He will never come back. ரன்பீர்
எனக்கு நல்லா தெரியாம திரும்ப வர போறது இல்ல. அப்படி நடக்க வாய்ப்பு இல்லை, என்ன நம்பு. பிராச்சி, நீ ஏன் என் பின்னாடி வர? நீ போ. எனக்கு உனக்கு கல்யாணம் இல்ல. நீ மனமேடையில இருந்து இங்க எதுக்கு வந்த? இங்க என்ன வேலை உனக்கு? நான் உனக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல, நீயும் எனக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல. எனக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சு, எல்லா விஷயமும் எனக்கு தெரிஞ்சிருச்சு. ரியாவை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டா. இதுக்கப்புறம் நீ எந்த தியாகமும் பண்ண வேண்டிய அவசியமே இல்ல. நீ என்ன உயிருக்கு உயிரா காதலிக்கிற விஷயம் எனக்கு நல்லாவே தெரியும். நான் காதலிக்கல. போதும், நீ இதை நிறுத்து. உனக்கு இனிமேல் எந்த பிரச்சனையும் இல்ல. நீ தாராளமா உண்மையை சொல்லலாம். எனக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு. ஐ அம் டெல்லிங் யூ. உனக்கு எதுவும் தெரியாது. ரியா உன்கிட்ட வந்து நீ என்கிட்ட இருந்து விலகி இல்லனா உன்னோட அம்மா அப்பாவை பிரிச்சிருவேன்னு அவ சொல்லல. எனக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு. இன்னும் உன்னோட அம்மா அப்பாவை யார்கிட்ட இருந்து காப்பாத்த நினைக்கிற? நீ பிறக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க 2 பேரும் கணவன் மனைவி. அவங்களோட காதல் என்னைக்குமே ரொம்ப ஸ்ட்ராங்கானது. அவங்க உண்மையானவங்க. நீ என்ன நினைச்ச? அவங்க லைஃப்ல வேற யாருமே அவங்கள வந்து பிரிக்க வரலையா என்ன? அப்கோர்ஸ் வந்திருப்பாங்க, ஆனா அவங்க பிரியவே இல்ல. உன்னோட அம்மா அப்பாவை ரியா பிரிச்சிருவான்னு நீ பயப்படுறியா? ப்ளீஸ் தயவு செஞ்சு பயப்படாத. உன் அம்மா அப்பா காதல் சரி, என்னோட காதல் சரி, அதை பத்தி அவளுக்கு ஒண்ணுமே தெரியாது. பிராச்சி, எனக்கு எல்லா விஷயமும் நல்லா தெரிஞ்சிருச்சு. தயவு செஞ்சு நீ எதுக்கும் பயப்படாத. எனக்கு தெரிஞ்சு போச்சு நீ எதுக்காக இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கன்னு. ஆனா நீ உன்னோட காதலை தியாகம் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. நான் உன்னை காதலிக்கிற விஷயம் உனக்கு நல்லாவே தெரியும். அதே மாதிரி நீ என்ன காதலிக்கிற விஷயம் எனக்கும் நல்லா தெரியும். அப்புறம் இதுக்கப்புறமும் ஏன் இந்த பிடிவாதம்? ரியா, ரியா, பண்ற தப்பெல்லாம் பண்ணிட்டு எப்படி ஆட்டிடியூட் காட்டுறா? ஆனா அபிகிட்ட யார் இந்த உண்மையை சொல்லுவா? எனக்கு இந்த தைரியம் இல்லப்பா. அது தனுவுக்கு இல்ல, ஆலியாவுக்கும் இல்ல. ரியா, ஸ்டாப் இட் ரியா. just leave me alone. அவன் வருவான். அவன் வர மாட்டான். அத கண்டிப்பா ரன்வீர் இங்க வர மாட்டான். பிராச்சி ரன்வீர் சிவன் கோயிலுக்கு வர சொல்லிருக்கா. அவங்க 2 பேரும் அங்க கல்யாணம் பண்ணிக்க போறாங்க. அப்படி நடக்க வாய்ப்பு இல்லை, என்ன நம்பு. இல்ல, அதான் நடக்க போகுது. எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி நடக்குது? ரியா, ரியா, அவங்க கல்யாணம் பண்ணிக்க போறாங்க. ப்ளீஸ் கொஞ்சம் பொறுமையா இரு. அபி, அபி எங்க இருக்கீங்க? சீக்கிரமா உடனே வீட்டுக்கு வாங்க. ரன்வீர் ரியாவை வேடான்னு சொல்லிட்டு பிராச்சி கிட்ட போயிட்டான். ஐ அம் worried for ரியா. வேர் இஸ் பிரக்யா? அவ ஏன் ரியாவை சமாதானப்படுத்தல? அவ இங்க இருந்தாதானே ஏதாவது பண்றதுக்கு. அவ வெளியே போயிருக்கா ஷாப்பிங் பண்றதுக்காக. நீங்க சீக்கிரம் வாங்க, எனக்கு பயமா இருக்கு. ரியாவை நினைச்சா எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கு. ரியாக்கு ஒண்ணும் ஆகாது, நான் வந்துடுறேன். ஓகே அபி, உங்களால தான் ஏதாவது பண்ண முடியும். ரன்வீர் பிராச்சியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக கோயிலுக்கு போயிருக்கான். நீங்க சீக்கிரமா இங்க வாங்க. ஹலோ பிரக்யா, எங்க இருக்க? நான் கல்யாணத்துக்காக மாலை வாங்க போயிட்டு இருக்கேன். அது என்னன்னா ரன்வீர் ரியாவை கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லிட்டான். என்ன? ஏன்? அவன் எங்க? அவன் பக்கத்துல இருக்கிற சிவன் கோயிலுக்கு போயிருக்கானா? நான் அந்த கோயில் பக்கத்துல தான் இருக்கேன். நீ போய் முதல்ல கல்யாணத்தை தடுத்து நிறுத்து. ரன்வீர் பிராச்சியை கல்யாணம் பண்ணிக்க போறான். என்ன? இல்ல இல்ல, அப்படி எல்லாம் நடக்கூடாது. அவன் ரியாவல்ல காதலிக்கிறான். இல்ல, பிராச்சி ஏதாவது சொல்லி அவனை மிரட்டி இருப்பா. அதெல்லாம் இருக்கட்டும், நீ முதல்ல போய் கல்யாணத்தை நிறுத்து. இல்ல இல்ல, பிராச்சி அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டா. ஆமா, நீ ஏன் எப்பவும் எனக்கு அகைன்ஸ்டாவே பேசுற? நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. நான் சும்மா சொன்னேன், நான் அவ்வளவுதான். சொல்றது கேளு, முதல்ல போய் கல்யாணத்தை தடுத்து நிறுத்து. நீங்க பாரு, நான் ரியாவுக்கு ப்ராமிஸ் பண்ணிருக்கேன், ரன்வீரை கூட்டிட்டு வருவேன்னு. ஜஸ்ட் கோ ஃபாஸ்ட். சரி. உனக்கு தெரியும்ல, ரியாக்கு உன்னை பிடிக்காது, என் வாழ்க்கையில இருந்து உன்னை விளக்கணும்னு நினைச்சால. இப்ப அதான் அவ பண்ணிட்டு இருக்கா. இப்ப நீ சாக்ரிஃபைஸ் பண்றதுனால என்ன ஆக போகுது? நீ உங்க அம்மா அப்பாவோட சந்தோஷத்துக்காக தானே இதெல்லாம் பண்ற. ஒருவேளை இப்படி வச்சுக்கலாம், எனக்கும் ரியாக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு வை, நான் அவ கூட சந்தோஷமா இருப்பேன்னு நினைக்கிறியா? கண்டிப்பா இல்ல. அதுக்கு பதிலா நீ தானே என்ன பிராச்சி கிட்ட இருந்து பிரிச்சுன்னு தினமும் நான் அவகிட்ட சண்டை போட்டுட்டு இருப்பேன். அப்போ ரியா சந்தோஷமா இருப்பான்னு நினைக்கிறியா? நீ இருக்க மாட்டா. கண்டிப்பா நான் அவ மேல அன்பு செலுத்த மாட்டேன். இத பார்த்து உங்க அம்மா அப்பாவும் சந்தோஷமா இருக்க மாட்டாங்க. அப்புறம் எதுக்கு இந்த தியாகம் எல்லாம்? பிராச்சி, இப்போ ஒண்ணு கெட்டு போல. உன்கிட்ட கடைசி சான்ஸ் ஒன்னு இருக்கு. நீ மட்டும் என்னை ஏத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோ, வாழ்நாள் முழுக்க நம்ம 2 பேரும் ஒன்னா இருக்கலாம். இங்க பார், நீ என்கிட்ட வந்து ஏதாவது குறை என்கிட்ட இருக்குன்னு சொன்னீனா நான் கண்டிப்பா ஏத்துப்பேன். ஆனா உன்கிட்ட ஒரு குறையும் இல்ல.
அதே மாதிரி நீயும் உனக்கு தகுதியா இருக்க ஒரு பையனை தான் கண்டிப்பா கட்டிக்கணும். ஆனா என்கிட்ட சில குறைகள் இருக்கு, நான் ஒத்துக்கிறேன். ஆனா ஒரு விஷயம் என்னால உறுதியா சொல்ல முடியும், என் காதல்ல நான் எந்த குறையும் வச்சதே இல்லை. வாழ்க்கை ஃபுல்லா நான் உன்னை சந்தோஷமா தான் வச்சுப்பேன், நான் சாக போற கடைசி நொடி வரைக்கும். ஒருவேளை நீ எனக்கு கிடைக்கலன்னு வை, இப்பவே நான் செத்துருவேன். I love you, Prachi. I love you too, ரன்பீர். நான் உன்னை உயிருக்கு உயிரை காதலிக்கிறேன் ரன்பீர். நீ இல்லாம என்னால இருக்க முடியாது. ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்னு மன்னிச்சு. இல்ல இதுல உன் தப்பு எதுவுமே இல்ல பிராச்சி. நீ ஏன் நினைச்சிருந்தாலும் அதை தடுக்க முடியாது. Will you marry me? அம்மா அவங்க புரிஞ்சுப்பாங்க, அவங்களுக்கு தான் தெரியுமே, அதாவது காதல் இல்லாத வாழ்க்கை வாழ்றது ரொம்ப கஷ்டம்னு. இந்த அரபேற்காடு வாயாடி இல்லாம இருக்க மாட்டான்னு அவங்களுக்கு தெரியும். எஸ், நிஜமாவே அரவேற்காடு தான். நான் உனக்கு வாக்கு கொடுக்குறேன், உங்க அம்மா கண்டிப்பா நம்மள ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. இங்க இருந்து நம்ம அவங்க ஆசீர்வாதத்தோட தான் வீட்டுக்கு போவோம். நீ என்ன கல்யாணம் பண்ணிப்பல்ல? அம்மா என்ன பண்ற நீ? அம்மா ரியா தண்ணி குடிமா. ரியா I want ரன்பீர், I want ரன்பீர். எனக்கு ரன்பீர் வேணும். என் போன் எடுக்கவே மாட்டேங்கிறானே. டோன்ட் பிரிட்டன். உங்க போன் எடுக்காதது தெரியாத மாதிரி நடிக்காதீங்க. வாட்? என்ன சொல்ல வர? நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு அம்மாவா இருந்துட்டு உங்க பையன் என்ன பண்ணுவான்னு தெரியாதுன்னு சொன்னா இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? உங்களுக்கு நல்லாவே தெரியும் ரன்பீரோட மனசுல என்ன இருக்குன்னு. அதே மாதிரி அவன் கல்யாணத்தை நிறுத்திட்டு போவானோ உங்களுக்கு தெரியும். என்ன தைரியம் உனக்கு? இப்ப நீ என்ன சொல்ல வர? எங்க பொண்ணு மனசு உடைஞ்சிருக்கு, அவ அழுதுட்டு இருக்கா, புரியுதா? நாங்க டென்ஷன்ல இருக்கோம். சோ ப்ளீஸ் டோன்ட் ரைஸ் யுவர் வாய்ஸ். பல்லவி கொஞ்சம் அமைதியா இரு. தயவு செஞ்சு சிச்சுவேஷனை புரிஞ்சுக்க கொஞ்சம் முயற்சி பண்ணு. என்ன நீ பேசாம ஒரு வேலை பண்ணு, நீ விக்ரமுக்கு ஃபோன் பண்ணி அவனை ரன்வீர் கிட்ட பேச சொல்லு போ. ஏன் சொல்றேன்னா, ஒருவேளை உன் போன் அவன் அட்டன் பண்ணா எங்க நீ மறுபடியும் அவனை இங்க வர சொல்லிருவேங்கிற பயத்திலேயே அவன் போன் அட்டன் பண்ணாம இருக்கலாம். ஆனா விக்ரம் ஃபோன் பண்ணி அவனை சமாதானம் பண்ணலாம் இல்லையா? நான் இப்பவே பண்றேன். விக்ரம் ஃபோன் பண்றேன். விக்ரம், நீங்க உடனே ரன்பீருக்கு ஃபோன் பண்ணி நீங்க அவன் உடனே இங்க வர சொல்லுங்க. அவன் ரியாவை கல்யாணம் பண்ணிக்க மாட்டானா, மண்டபத்துல இருந்து போயிட்டான். ஏதோ கோயிலுக்கு போயிருக்கான், பிராச்சியை கல்யாணம் பண்ணிக்க போறானா. நீ உடனே கால் பண்ணு, சரியா? என்ன சொல்ற விக்ரம்? நீ என்ன சொல்லிட்டு இருக்க? நான் அவனை இந்த மாதிரிலாம் விட மாட்டேன். விக்ரம், நீ தயவு செஞ்சு அவனுக்கு எடுத்து சொல்லுங்க, புரிய வைங்க. நான் திரும்ப அவனுக்கு ஃபோன் பண்ணி பாக்குறேன். பிரதீப், சொல்லுத்தனோ, இப்பவே நீ சிவன் கோயிலுக்கு போ. அங்க நடக்கிற கல்யாணத்தை ரெக்கார்ட் பண்ணி என்னோட வாட்ஸ்அப்க்கு அனுப்பு. யாரோட கல்யாணம்? பிராச்சி அண்ட் ரன்பீருக்கு கல்யாணம். ஏன்னா எப்படி இருந்தாலும் கல்யாணம் நடக்க போகுது, அத நமக்கு சாதகமா பயன்படுத்திக்கலாமே. ஓகே தனு, நான் இப்பவே போறேன்.
நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் இல்ல. நீங்க 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 தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. நான் ரியாவை அங்க கல்யாணம். இன்னைக்கு ரியாக்கோ ரன்பீருக்கோ கல்யாணம் தெரியும்ல. நீ ரன்பீரோட இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நீங்க யோசிக்கிறது உண்மை இல்லம்மா. நான் எதுவும் யோசிக்கல, கண்ணால பார்த்தேன். நீங்க ஒரு உண்மையை இப்பவும் சரியா புரிஞ்சிக்கல. நான் ரியாவை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படல, ரியாவை கல்யாணமும் பண்ணிக்க மாட்டேன். நான் பிராச்சியா தான் உயிருக்கு உயிரா காதலிக்கிறேன். பிராச்சியை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். ஆனா உங்களுக்குள்ள அந்த ரிலேஷன்ஷிப் முடிஞ்சு போச்சுன்னு பிராச்சி தானே சொன்னா? பிராச்சி உங்ககிட்ட பொய் சொல்லிட்டு இருந்தா. பிராச்சி வந்து அவளோட காதல தியாகம் பண்ணா. உங்களுக்கே தெரியும் ரியாக்கு பிராச்சியை பிடிக்கவே பிடிக்காதுன்னு. அதனால பிராச்சி கிட்ட ஒரு கண்டிஷன் வச்சா. அந்த கண்டிஷன் என்னன்னா, பிராச்சி என்னை விட்டு விலகி போகலன்னா உங்களையும் சீஃபையும் சேர விட மாட்டாளாம். பிராச்சிக்கு வேற எந்த ஆப்ஷனுமே இல்ல. ஒண்ணு அவ காதல காப்பாத்திக்கணும், இல்ல உங்க காதல. அதனால எது சரின்னு பட்டுதோ அதை இவ செஞ்சா. இவளோட காதல தியாகம் பண்ணிட்டா. அப்பதானே உங்க காதல் நிலைக்கும். அதான் உங்ககிட்ட போய் சொல்லிட்டே வந்தா. பிரிஞ்சிட்டோன்னு சொல்லிட்டா. உங்ககிட்ட இல்ல, என்கிட்டயே அப்படிதான் சொன்னா. அப்பதானே நான் இவளை விட்டு விலைக்கு போவேன். ஆனா எனக்கு இப்ப உண்மை தெரிஞ்சிருச்சு. அதனாலதான் நான் பிராச்சியை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன். அம்மா, நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்னு எனக்கு தெரியும். அதே மாதிரி நீங்க அப்பா மேல உயிரே வச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். அவர் இல்லாம உங்களால வாழ முடியாது. அவர் கூட இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க. ரியாவுக்கு இந்த விஷயம் நல்லாவே தெரியும். அதாவது நான் உங்களையும் அப்பாவையும் ஒண்ணு சேர்த்து ஆசைப்படுறேன்னு அவளுக்கு தெரியும். அதனால அவ என்ன பிளாக்மெயில் பண்ணிக்கிட்டே இருந்தா. ஐம் சாரி, நான் உங்ககிட்ட போய் சொல்லிட்டேன். எனக்கு வேற ஆப்ஷன் இல்லம்மா. ஒரு பக்கம் என்னோட காதல், இன்னொரு பக்கம் உங்க காதல். இதுல ஏதாவது ஒண்ணுதான் நான் தேர்ந்தெடுக்கணும். நானும் தேர்ந்தெடுத்தேன் உங்க காதல். ஏன்னா அது என்னை விட, என் காதலை விட அதுதான் எனக்கு முக்கியம். இதுல உன் தப்பு எதுவும் இல்ல. நான் என்ன சொல்லி கொடுத்தனோ அதுதான் நீ செஞ்சிருக்க. மத்தவங்கள பத்தி இவ்வளவு யோசிச்ச நீ உன்னை பத்தி யோசிக்க மறந்துட்ட. ஆனா அதுக்காக இவ்வளவு பெரிய தியாகம் கூடாது. அப்புறம் ரியா இப்படி ஒரு காரியம் பண்ணதுக்கு நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஏன்னா அவளும் என்னோட பொண்ணுதான். ப்ளீஸ், நீ எப்பவுமே எனக்கு ஒரு பொண்ணா இருந்து கடமையை நிறைவேற்றிருக்க. அதனால இன்னைக்கு நான் அம்மாவா என் கடமையை நிறைவேற்ற போறேன். சரியா? வாங்க. ஐரே, இன்னைக்கு அருமையான முகூர்த்தம்ல. என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைங்க.